சரி காணக்கூடாது. ஒரு இடத்துல இருக்கிறோம் அல்லது நம்ம ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழக்கூடிய நேரத்தில் அதிகமானவர்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அது நமக்கு சரி மாறி தோணும். அது நேர்மை கிடையாது. அதிகமானவன் சிகரெட் அடிப்பான், பீடி குடிப்பான், அல்லது வேற போதை பொருள் சாப்பிடுவான். அதிகமானவர்கள் சினிமா பார்ப்பாங்க, அதிகமானவர்கள் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் பார்ப்பாங்க, அதிகமானவர்கள் ரீல்ஸ் பார்ப்பாங்க, அதிகமானவர்கள் ரீல்ஸ் முகத்தில் ஆடுவாங்க பாடுவாங்க. இப்படியான அதிகமானவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை சரிங்கிற மனநிலையில வரக்கூடாது. அதிகமானவர்கள் செய்தால் கூட நான் நேர்மையாக 2 பேரா இருந்தாலும் சரி நான் தனிச்சுதான் இருப்பேன், அதில எது நேர்மையோ அதன்படி நான் நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நேர்மையான பார்வை இருக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதிகமானவர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதிகமானவருடைய விஷயம் எப்படி இருக்கிறது? அதிகமானவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹ்வினுடைய பாதையிலிருந்து அவர்கள் உன்னை தடுத்து விடுவார்கள். அதிகமானவர்களுக்கு கட்டுப்பட்டா எப்படியா இருக்கும்? அவன் செய்யறது கரெக்ட். நண்பர்கள் இந்த விஷயத்துல வழிகிடுவாங்க. ஆரம்பத்தில் நம்முடைய பிள்ளைங்க சின்ன வயசுல வாப்பா அம்மா அப்படின்னு ஓடி வருவாங்க. தாய் தகப்பன் மீது பிள்ளைகளுக்கு அவ்வளவு நெருக்கம் இருக்கும். எத்தனை வயசு வரைக்கும் வருது? 10-12 வயசு வரைக்கும் வருது. அப்புறம் லேசா மாறுது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் எங்க போகிறது? நண்பர்களிடத்திலே போகிறது. நண்பர்கள் கொஞ்சம் மெஜாரிட்டியா போறாங்க, அவங்க கிட்ட ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. நண்பர்கள்ட்ட என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் வருகிறதோ அது நல்லது என்ற ஒரு சிந்தனை பிள்ளைங்கள்ட்ட வர ஆரம்பிக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? அதிகமான நண்பர்கள் எதை செய்கிறார்களோ அதை சரின்னு சொல்லி நம்ம பிள்ளைய நினைப்பான். நம்ம பிள்ளை போய் ஒழுக்கமா இருக்க முடியுமா? அவனே ஒழுக்கமா இல்ல, அவனே சினிமா பார்க்கறான், அவனே ஊரை சுத்துறான், அவனே ரீல்ஸ் போடுறான். சமீபத்திலே ஒரு இஸ்லாமிய பெண்மணி, இப்ப ரீல்ஸினுடைய நிலைமையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? முஸ்லிம் பெண்கள் அவங்க ரீல்ஸ் போடுறதெல்லாம் இப்போ ஒரு ஃபேமஸ் ஆகி கொண்டு இருக்கிறது. அது ஆகிறது மட்டும் கிடையாது, பர்தாவை அணிந்து கொண்டு அதுல ஒரு ரீல்ஸ் மோகம், அதுல சினிமாவினுடைய பல விஷயங்களை செய்து காட்டி ஆடல் பாடல் கூத்து இது போன்ற விஷயங்களை செய்துவிட்டு இதுதான் என்னுடைய சுதந்திரம், இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். அதுக்கு என்ன மனநிலை தெரியுமா? அதிகமானவர்கள் எப்படி செய்கிறார்கள், அதிகமானவர்கள் எப்படி நடக்கிறாங்க என்ற பார்வை மனநிலை வந்து தவறான ஒரு வழிகேட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து கொண்டிருக்கிறது.